வாங்க. இன்னைக்கு ரொம்ப சுவாரஸ்யமான, அதே சமயம் நம்ம சிந்தனையவே முழுசா புரட்டி போடக்கூடிய ஒரு ஆழமான தேடலுக்குள்ள போகலாம். கண்டிப்பா. இந்த தேடலுக்கு வந்திருக்க உங்க அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். நீங்க ஏதாவது புதுசா கத்துக்கணுங்கிற ஆர்வத்துல இங்க வந்திருக்கலாம். இல்லனா வாழ்க்கையில நாம தினமும் சந்திக்கிற சில சிக்கலான கேள்விகளுக்கு விடை தேடி வந்திருக்கலாம். நீங்க எந்த மனநிலையில இருந்தாலும் சரி, இன்னைக்கு நாம அலச போற விஷயம் உங்களுக்கு ஒரு பெரிய தெளிவை கொடுக்கும். அதுக்காகவே ஓஷோ அவர்கள் தம்மபதம் குறித்து ஆற்றிய 83வது சொற்பொழிவு ஆடியோவுல நாங்க முழுமையா ரொம்ப ஆழமா ரிசர்ச் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கோம். ஆமா, இது ஏதோ காத்துல பறக்கிற தத்துவ பேச்சு கிடையாதுங்க. நிகழ்காலத்துல வாழ்றதுன்னா நிஜமாவே என்ன, உலகப்பற்றிலிருந்து எப்படி விடுபடுறது அப்படிங்கறத பத்தி பேச போறோம். அதுவும் புத்தர் சொல்ற அந்த மத்தியமா வழி அப்படின்னா என்ன, இது எல்லாத்தையுமே ரொம்ப யதார்த்தமான கதைகள் மூலமா நம்ம புரிஞ்சுக்க போறோம். நிச்சயமா. இதுல நம்ம முதல்ல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த தள்ளி போடுற பழக்கம், அதாவது ப்ரொக்ராஸ்டினேஷன். ஓ ஆமா, இந்த ஆடியோவை கேட்கும்போது எனக்கு முதல்ல ஸ்ட்ரைக் ஆனது இதுதான். ஒரு சீடர் ஓஷோ கிட்ட நான் சந்நியாசம் எப்போது பெறுவது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. அதுக்கு ஓஷோ கொடுத்த பதில் என் மைண்டே பிளாக் பண்ணிடுச்சு. நல்ல விஷயங்களை நம்ம உடனே செஞ்சிடணுமா, கெட்ட விஷயங்களை மட்டும்தான் நாளைக்கு நாளை மறுநாளைக்குன்னு தள்ளி போடணுமா? இதை கேட்கும்போது இதுல ஒரு பெரிய உளவியல் உண்மை இருக்கே அப்படின்னு தோணுச்சு. உண்மைதான். இதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அந்த எப்போது அப்படிங்கிற வார்த்தைய நாம எப்படி நம்ம வசதிக்கு ஏத்த மாதிரி பயன்படுத்திக்கிறோம். அதாவது அந்த சீடர் எப்போது சந்நியாசம் வாங்குவதுன்னு கேட்கிறாருன்னா, அவருக்கு நிஜமாவே சந்நியாசம் வாங்கணுங்கிற ஆர்வம் இல்லைன்னு சொல்றீங்களா? எக்ஸாக்ட்லி. அந்த எப்போது அப்படிங்கிற கேள்வியே அந்த விஷயத்தை தள்ளி போடுறதுக்கான ஒரு தந்திரம் தான். அதுல இருந்து எஸ்கேப் ஆகுறதுக்கான வழி அது. ஓஷோ இதை ரொம்ப அழகா விளக்குறாரு. ஆமா, கடந்த காலம் அப்படிங்கிறது உதிர்ந்து போன இலைகள் மாதிரி, அது இறந்து போச்சு அப்படின்னு சொல்றாரு. கரெக்ட். அந்த காய்ந்த இலைகள்ல போய் மரத்தோட ஜீவனை நம்ம தேட முடியாது. அதே மாதிரி எதிர்காலம் அப்படிங்கிறதும் வெறும் ஆசைகளோட கற்பனை மட்டும்தான். அப்போ கடவுள் அல்லது உண்மையான விழிப்புணர்வு அப்படிங்கிறது நிகழ்காலத்துல மட்டுமே இருக்கு அப்படிங்கறதான் பாயிண்ட். கண்டிப்பா. கடந்த காலத்திலயும் எதிர்காலத்திலயும் அதை தேடுறது சுத்த முட்டாள்தலம். இப்போ நிகழ்காலத்துல இருக்கணும்னு சொல்றது கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா பிராக்டிக்கலா நாம எதையாவது ஒண்ணு நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு தள்ளி போட்டுக்கிட்டே தானே இருக்கோம். இதனால பெரிய பாதிப்பு இருக்குங்க. தள்ளி போடுறது அப்படிங்கிறது நம்மோட உண்மையான புரிதலை அப்படியே தடுத்து நிறுத்திடும். ஓஷோ இதுக்கு சதாசிவ சுவாமியோட கதையை சொல்றாரு. ஓ, சதாசிவ சுவாமியோட கதை ரொம்ப ஆப்டா இருக்குமே. ஆமா, சதாசிவ சுவாமி அப்படிங்கிறவரு ஒரு மிகச் சிறந்த தர்க்கவாதி, லாஜிஷியன். எந்த ஒரு விவாதத்திலையும் அவரை ஜெயிக்கவே முடியாது. ஒருமுறை அவர் ஒரு பெரிய பண்டிதரை வாதத்துல தோற்கடிச்சிட்டு ரொம்ப பெருமையா தன் குரு கிட்ட வர்றாரு. தான் இவ்ளோ பெரிய ஆளை ஜெயிச்சிட்டோம், குரு ரொம்ப பாராட்டுவாருன்னு அவளோட எதிர்பார்க்கிறாரு. ஆனா அந்த குரு என்ன கேட்டாரு தெரியுமா? சொல்லுங்க. சரிப்பா, நீ மத்தவங்களெல்லாம் உன் வார்த்தைகளாலையும் தர்க்கத்தாலையும் ஜெயிச்சிட்ட. ஆனா உன்னுடைய இந்த வார்த்தைகளையும் தர்க்கத்தையும் நீ எப்போது வெல்ல போகிறாய் அப்படின்னு கேட்டாரு. வாவ், அந்த இடத்துல சதாசிவ சுவாமிக்கு அது எவ்வளோ பெரிய அதிர்ச்சியா இருந்திருக்கும். தம் பெரிய சாதனை பண்ணியிருக்கோன்னு நினைக்கும்போது ஈகோ மொத்தமா அடி வாங்கியிருக்குமே. அதுதான் அந்த குருவோட நோக்கமும் கூட. அந்த ஒரு கேள்வி சதாசிவ சுவாமியோட வாழ்க்கையே மாற்றிடுச்சு. அவர் எப்போது அப்படின்னு கேட்ட உடனே சதாசிவ சுவாமி நாளைக்கு பாத்துக்கலாம், அடுத்த வருஷம் தியானம் பண்றேன்னு தள்ளி போடல. கரெக்ட். அவருக்குள்ள ஒரு மின்னல் வெட்டின மாதிரி உண்மை புரிஞ்சுது. எப்போது என்ன, இதோ இப்போதே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கணமே அவர் அமைதியாகி முனிவரா மாறிட்டாரு. உண்மையான புரிதல் நிகழும்போது அங்கே தள்ளி போடுறதுக்கு எந்த இடமும் இல்ல. ஆமா, மனசு எதை தள்ளி போடுதோ அதுல மனசுக்கு உண்மையான ஈடுபாடு இல்லைன்னு அர்த்தம். இந்த மனசு எப்படி நம்ம நல்ல எண்ணங்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிடும் அப்படிங்கறத சொல்றதுக்கு அந்த மார்க் ட்வெயின் கதை எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ரொம்ப நகைச்சுவையான கதை அது. மார்க் ட்வெயின் ஒரு தேவாலயத்துல அறிவுரை கேட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த போதகர் பேசுறத கேட்ட உடனே அவருக்கு ரொம்ப உருக்கமா இருக்கு. அடடா, இவ்வளவு நல்ல விஷயத்துக்காக இவங்க நிதி திரட்டுறாங்க, நம்மகிட்ட இருக்கிற $400 நம்ம நன்கொடையா கொடுத்துடணும்னு முதல்ல நினைக்கிறாரு. ஆனா அந்த போதகர் பேச பேச நேரம் ஆகிக்கிட்டே இருக்கு. அப்போ மார்க் ட்வெயின் மனசுக்குள்ள ஒரு கணக்கு ஓடுது. ஆமா, $400 ரொம்ப அதிகமோ, சரி ஒரு $100 கொடுப்போம்னு நினைக்கிறாரு. இன்னும் அரை மணி நேரம் ஆகுது. இல்ல $50 போதுன்னு மனசு சொல்லுது. அப்புறம் அது 25 ஆகுது. கடைசியில அவர் பேசி முடிக்கும்போது மார்க் ட்வெயின் மனசு $1 கொடுத்தா போதுங்கிற நிலைமைக்கு வந்துருச்சு. இதுல உச்சகட்ட காமெடி என்னன்னா, கடைசியில அந்த நன்கொடை தட்டு அவர் முன்னாடி வரும்போது தட்டுல இருந்து பணத்தை நாமளே திருடிடுவோமோ அப்படிங்கிற பயத்துல அங்கிருந்து ஓடி வந்துட்டாராம். கேக்குறதுக்கு ரொம்ப காமெடியா இருந்தாலும் இதுக்குள்ள எவ்வளவு பெரிய உளவியல் இருக்கு யோசிச்சு பாருங்க.
தாமதம் நம்மளுடைய நல்லெண்ணங்களை எப்படி படிப்படியா அழிச்சிடுது அப்படிங்கறது இது உணர்த்துது. நீங்க ஒரு நல்ல காரியம் செய்ய நினைச்சா அந்த கணத்திலே அதை செஞ்சிடணும். இல்லனா உங்க மனசு 1000 காரணங்களை சொல்லி அந்த நல்ல எண்ணத்தையோ கொன்னுடும். இதே நீங்க ஒரு கெட்ட விஷயம் செய்ய நினைச்சா, கோவப்படணும்னு நினைச்சா, அத நாளைக்கு தள்ளி போடுங்க. நாளைக்கு உங்களுக்கு அந்த கோபம் இருக்காது. ஆனா நாம என்ன பண்றோம்? கோவத்தை உடனே காட்டிடுறோம், நல்ல விஷயத்த நாளைக்கு செஞ்சுக்கலான்னு தள்ளி போடுறோம். ஓஷோ இதைத்தான் மாத்த சொல்றாரு. இதத்தான் ஜென்குரு பாசாங் தன்னுடைய இறுதி மூச்சிலையும் நிரூபிச்சாரு. இங்கே இப்போது அப்படிங்கறத மட்டுமே வாழ்நாள் முழுக்க போதிச்சவரு இறக்குற தருவாயில படுத்திருக்காரு. சீடர்கள் எல்லாம் அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போ வெளியில ஒரு அணிலோட சத்தம் கேக்குது. அதை கவனிச்ச அந்த குரு, இந்த அணிலோட சத்தம் இது மட்டுமே, வேற எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு புன்னகையோட இறந்து போனாரு. எந்த அளவுக்கு அவரோட விழிப்புணர்வு அந்த நிகழ்காலத்துல இருந்திருக்கு பாருங்க. நிஜமாவே சிலிர்க்க வைக்குதே. ஆனா இங்க நான் ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. இப்போ நீங்க சொன்னபடி நிகழ்காலத்துல இருக்கணும், நல்ல விஷயங்களை உடனே செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் சரி. ஆனா நம்ம மனித மனம் அப்படி ஒரு நிலையா நிக்க மாட்டேங்குது. ஆமா, நிக்காது. அது எப்பவுமே ஒரு எக்ஸ்ட்ரீம்ல இருந்து இன்னொரு எக்ஸ்ட்ரீமுக்கு ஊசலாடிக்கிட்டே தானே இருக்கு. ரொம்ப ஆழமான கேள்வி இது. ஓஷோ இத ஒரு கடிகாரத்தின் பெண்டலம் அப்படின்னு சொல்றாரு. நம்ம மனசு ஒரு பெண்டலம் மாதிரி தான். அது வலது பக்க உச்சியில இருந்து இடது பக்க உச்சிக்கு போய்கிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு பணத்தின் பின்னாடி பைத்தியமா ஓடுற ஒருத்தன் எடுத்துக்குவோம். அவன் பணம், புகழ், சொத்துன்னு பல வருஷம் ஓடி ஓடி சோர்வடைஞ்சிருவான். ஒரு கட்டத்துல அவனுக்கு பணத்தின் மேல ஒரு வெறுப்பு வந்துடும். உடனே என்ன பண்ணுவான்? எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இமயமலைக்கு ஓடிடுவான். இப்போ எல்லாரும் என்ன நினைப்பாங்க? பரவாயில்லையே, இவன் பண ஆசையை விட்டுட்டான்னு. ஆனா அதுதான் இல்ல. அவன் இன்னும் பணத்தால தான் கட்டப்பட்டிருக்கான். முன்பு பணத்தை நோக்கி நின்றான், இப்போது பணத்திற்கு முதுகை காட்டி நிற்கிறான். ஆனா அவனுடைய மையப்புள்ளி இன்னும் அந்த பணம்தான். அதாவது பணத்து மேல இருக்கிற அளவுக்கு அதிகமான ஈடுபாடு ஒரு கட்டத்துல அளவுக்கு அதிகமான வெறுப்பா மாறுது, அவ்வளவுதான். இத விளக்கறதுக்கு ஓஷோ சொல்ற மதங்களுக்கான உதாரணம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. செல்வந்தர்களா இருக்கிற மதங்கள்ல, உதாரணமா சமண மதத்துல உபவாசத்திற்கு ரொம்ப அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. ஆனா ரொம்ப ஏழ்மையான சூழல்ல உருவான இஸ்லாமிய மதத்துல பாத்தீங்கன்னா பண்டிகையின் போது நல்லா சமைச்சு சாப்பிடுறதுக்கு முக்கியத்துவம் இருக்கு. அதே போல அமெரிக்காவுல எல்லா வசதிகளும் அனுபவிச்சு வளர்ந்த பணக்கார வீட்டு பசங்க ஒரு கட்டத்துல எல்லாத்தையும் விட்டுட்டு ஹிப்பிகளா மாறி காடுகள்ல அலைஞ்சாங்க. இதெல்லாமே அந்த பெண்டுலம் எஃபெக்ட் தானா? ஆமாம். இந்த பெண்டுலம் எப்படி வேலை செய்யுதுன்னு கவனிச்சு பாருங்க. அது இடதுபுற உச்சிக்கு போகும்போது அது சும்மா போகல, வலதுபுற உச்சிக்கு செல்வதற்கான ஆற்றலை அது அங்க சேகரிக்குது. அதிகமா சாப்பிட்டவன் கொஞ்ச நாள்ல உபவாசத்தை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறான். ரொம்ப கடுமையான உபவாசம் இருக்கிறவன் மனசுக்குள்ள விதவிதமான உணவுகளை பத்தி நினைப்பு ஓடிட்டு இருக்கும். இரண்டிலுமே அவ மனம் ஊசலாடி கொண்டேதான் இருக்கிறது. ஒரு எக்ஸ்ட்ரீம்ல இருந்து இன்னொரு எக்ஸ்ட்ரீமுக்கு தாவறது மனசுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த இடத்துல எனக்கு அந்த மூக்கறுப்பட்ட மனிதனோட கதை ஞாபகத்துக்கு வருது. ரொம்ப காமெடியான ஆனா உண்மையான ஒரு கதை. ஆமா, சொல்லுங்க. ஒரு ஊர்ல ஒருத்தனுக்கு ஏதோ ஒரு காரணத்தால மூக்கு அறுபட்டுச்சு. அவன் ஊருக்குள்ள எப்படி தலை காட்டுறதுன்னு அவமானப்பட்டு ஒரு பொய் சொல்றான். எனக்கு மூக்கு இல்லாததால தான் எனக்குள்ள கடவுள் நேரடியா தெரியறாருன்னு ஊரெல்லாம் சொல்றானா. இத உண்மைன்னு நம்பி கடவுளை பார்க்கணுமே அப்படிங்கிற ஆசையில ஊர்ல இருக்கிற பாதி பேர் அவங்க மூக்கு அவங்களே அறுத்துக்கிறாங்க. மூக்கு அறுத்த உடனே தான் அவங்களுக்கு உண்மை தெரியுது, கடவுளும் தெரியல, ஒன்னும் தெரியலன்னு. அவங்க வெளியில அதை சொல்ல முடியுமா? அவமானமா போயிடும்ல. அதனால அவங்களும் ஆமா ஆமா எங்களுக்கு கடவுள் தெரியறாருன்னு பொய் சொல்லி ஊர்ல இருந்த எல்லார் மூக்கையும் அறுக்க வச்சுட்டாங்க. எதையாவது உன்னை இழந்தவங்க மத்தவங்கள பார்த்து பொறாமப்பட்டு அவங்களையும் அதை துறக்க சொல்லி கட்டாயப்படுத்துவாங்க இல்லையா? மிகச்சரியான உதாரணம். தங்களுடைய இயலாமையாலேயோ அல்லது சலிப்பாலேயோ உலகத்தை துறந்தவங்க உள்ளுக்குள்ள ஒரு பெரிய பொறாமையோட இருப்பாங்க. நாம கஷ்டப்படுறோமே, இவங்க மட்டும் இன்னும் சௌகரியமா சந்தோஷமா இருக்காங்களே அப்படிங்கிற எண்ணம் அவங்கள அரிச்சுக்கிட்டே இருக்கும். அதனாலதான் அவங்க மத்தவங்களையும் துறவரம் போகுமாறு வற்புறுத்துவாங்க. இப்ப இதிலிருந்து ஒரு முக்கியமான கேள்வி வருது. அப்படி என்றால் இதுக்கு உண்மையான தீர்வு என்ன? பெண்டுலத்தோட இடது பக்கமும் போகக்கூடாது, வலது பக்கமும் போகக்கூடாதுன்னா வேற என்ன பண்றது? அததான் புத்தர் சொல்லும் மத்திம வழி, மிடில் பாத். மத்திம வழி, அத கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். நடுவுல நிக்கிறதுனா பிராக்டிகலா என்ன பண்றது? பெண்டுலக்க நடுவுல நிறுத்துறது அப்படின்னா உலகத்தின் மேல அதீத ஆசையும் இல்லாம உலகத்தை வெறுத்து ஓடுற தன்மையும் இல்லாம ஒரு சாட்சியா நடுவுல அமைதியா நிக்கிறது. இதை நான் செய்யறேன், அதை நான் விடுறேன்னு எந்த முடிவும் எடுக்காம நடக்கிறத அப்படியே ஏத்துக்கிட்டு விழிப்புணர்வோடு இருக்கிறது தான் புத்தரோட மத்தியம வழி. எக்ஸாக்ட்லி. கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இங்க நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன்.
சாட்சியா நில்லுங்க, விலகி நில்லுங்க அப்படின்னு சொல்றது தியரிக்கு நல்லா இருக்கலாம். ஆனா நிஜ வாழ்க்கையில நமக்கு குடும்பம் இருக்கு, வேலை இருக்கு, இஎம்ஐ கட்ட வேண்டிய பொறுப்பு இருக்கு. ஆமா, பிராக்டிக்கல் கஷ்டங்கள் இருக்கு. உலகத்தோட பந்தங்கள் ரொம்ப வலிமையானது. அது நம்மள இறுக்கி புடிச்சிட்டு இருக்கும்போது நாம எப்படி ஒரு சாட்சியா மட்டும் இருக்க முடியும்? ரொம்ப சுவாரஸ்யமான கேள்வி. ஆனா ஓஷோவுடைய பதில் உங்களை திகைக்க வைக்கும். அவர் என்ன சொல்றாருன்னா, உலகம் யாரையும் கட்டி போடவில்லை அப்படிங்கிறாரு. எப்படி சொல்ல முடியும்? நம்ம பொறுப்புகள் நம்மள கட்டி போடலையா? ஒரு உதாரணம் சொல்றேன். ஒருத்தன் ஒரு பெரிய சிமெண்ட் தூணை இறுக கட்டி பிடிச்சுக்கிட்டு, ஐயோ இந்த தூண் என்ன விடமாட்டேங்குதே, என்ன காப்பாத்துங்க அப்படின்னு கத்துனா எப்படி இருக்கும்? அது ஒரு முட்டாள்தனம் இல்லையா? தூணு அவனை பிடிக்கல, அவன்தான் தூணை பிடிச்சுக்கிட்டு இருக்கான். உலகமும் அப்படிதான். உலகம் நம்மள பிடிச்சு வைக்கல. நாம தான் உலகத்தை இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு, ஐயோ என்னால வெளியே வர முடியலையே அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கோம். ஆமா, அந்த யானையும் ஈயும் கதை இப்ப எனக்கு ஞாபகம் வருது. ஒரு பெரிய யானை ஒரு மரப்பாலத்துல நடந்து போய்கிட்டு இருக்கு. அந்த யானையோட காதுல ஒரு சின்ன ஈ உட்கார்ந்திருக்கு. அந்த யானை நடக்கும்போது பாலம் லேசா ஆடுது. உடனே அந்த ஈ தான் பக்கத்துல இருந்த இன்னொரு ஈ கிட்ட பெருமையா சொல்லிச்சான், பாத்தியா, என்னை எடை தாங்காம இந்த பாலம் எப்படி ஆடுதுன்னு. அந்த ஈயோட எடை அந்த யானைக்கு தெரியவே தெரியாது. நம்மளும் அப்படிதான் இல்லையா? ஆமா, நாம இறந்துட்டா நம்ம பீரோவோ, நம்ம பேங்க் பேலன்ஸோ, நாம கட்டின வீடோ நமக்காக ஒரு சொட்டு கண்ணீர் கூட சிந்தப் போவதில்லை. அவையெல்லாம் நம்மை பிடித்துக் கொண்டிருக்கவில்லை. நாம் தான் அதையெல்லாம் பிடிச்சுக்கிட்டு, நான் தான் உலகத்தையே சுமக்கிறேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ரொம்ப அருமையான ஒப்புமை. இதத்தான் புத்தர் மணல் வீடுகளும் குழந்தைகளும் அப்படிங்கிற ஒரு சின்ன கதையின் மூலமா ரொம்ப ஆழமா விளக்குறாரு. ஆமா, குழந்தைங்க சாயங்கால நேரத்துல கடற்கரைக்கு போய் விளையாடுவாங்க. மணல்ல சின்ன சின்னதா வீடு கட்டுவாங்க. அப்புறம் இது என் வீடு, என் எல்லைக்குள்ள நீ வரக்கூடாது அப்படின்னு அவங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்குவாங்க. ரொம்ப சீரியஸா நடக்கும் அந்த சண்டை. ஆனா இருட்ட ஆரம்பிச்ச உடனே அந்த வீடுகளை தாங்களே இடிச்சிட்டு எல்லாத்தையும் அங்கேயே விட்டுட்டு சந்தோஷமா குதிச்சுக்கிட்டு அவங்க நிஜமான வீட்டுக்கு திரும்புவாங்க. வாவ், இது நம்ம வாழ்க்கைக்கு அப்படியே பொருந்துது. ஆமா, நாமும் இந்த உலகத்துல கற்ற பந்தங்கள், சேர்க்கிற சொத்துக்கள் எல்லாமே அந்த மணல் வீடுகள் தான். இது ஏன் வீடு, ஏன் இடம்னு நாம சண்டை போடுறோம். ஆனா மரணம் அப்படிங்கிற அந்த மாலை நேரம் வரும்போது எதையும் நம்ம பிடிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதில்ல. எல்லாத்தையும் விட்டுட்டு நாம போக வேண்டியதுதான். எந்த மணல் வீடும் நம்மள தடுத்து நிறுத்த போறதில்ல. அப்போ இந்த பற்று அப்படிங்கிறது எந்த ஒரு பொருள் மேலேயும் இல்ல, அது நம்ம மனசுக்குள்ளதான் இருக்கு. இத சூஃபி ஞானி பயாசித் தன்னோட ஒரு சின்ன செயல் மூலமா ரொம்ப அழகா நிரூபிக்கிறாரு. பயாசித் ஒரு தெருவுல போய்கிட்டு இருக்கும்போது ஒருத்தன் தன்னோட பசுமாட்டை ஒரு கயித்துல கட்டி இழுத்துக்கிட்டு வரான். அந்த மாடு வரமாட்டேன்னு முரண்டு பிடிக்குது. பயாசித் போய் தன் கையில இருந்த கத்தியால அந்த கயிற்றை அறுத்து விடுறாரு. கயிறு அறுபட்ட உடனே பசுமாடு வேகமா தப்பிச்சு ஓடுது. ஆனா அந்த மனிதன் என்ன பண்ணா, அந்த பசுவுக்கு பின்னாடியே ஏன் மாடுன்னு ஓடுறான். அங்க பயாசித் சுட்டி காட்டுறாரு, இப்போ சொல்லுங்க, எஜமானன் யார், அடிமை யார் அப்படின்னு. எக்ஸாக்ட்லி. பசு அந்த மனிதனை கட்டல, மனிதன்தான் பசுவை கட்டியிருந்தான். கயிறு அறுபட்டோடனே பசு ஓடிடுச்சு. ஏன்னா அதுக்கு மனிதன் மேல பற்று இல்ல. ஆனா மனிதன் பசுவின் பின்னால் ஓடுறான். இதிலிருந்து நாம புரிஞ்சிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, பற்று அப்படிங்கிறது வெளிப்பொருட்கள்ல இல்ல, அது நமது மனசுல இருக்கிற ஆசையில், அதாவது வாசனையில் உள்ளது. வாசனை அப்படின்னா பல ஜென்மங்களா அல்லது பல வருஷங்களா நம்ம மனசுல பதிஞ்சிருக்கிற உளவியல் ரீதியான பழக்கங்கள், ஆசைகள். அதை விட்டுவிட்டால் நீங்க காட்டுல இருந்தாலும் சரி, பெரிய அரண்மனையில இருந்தாலும் சரி, நீங்க விடுபட்டவர்கள் தான். ரொம்ப தெளிவான ஒரு விளக்கம். சரி, இப்போ ஒரு பிராக்டிக்கலான விஷயத்துக்கு வருவோம். நீதியும் கருணையும். நாம் எல்லாரும் நீதியா நடந்துக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா நீதியும் கருணையும் ஒண்ணா இருக்க முடியுமா? ஓஷோவுடைய பார்வையில நீதி அப்படிங்கிறது வெறும் விதிகள் சார்ந்தது. அது நம்ம மூட சார்ந்தது. இது தப்பு, இது சரி அப்படின்னு சட்டம் பேசுறது. ஆனா கருணை அப்படிங்கிறது இதயம் சார்ந்த ஒரு முழுமையான விஷயம். இதை எப்படி சொல்லலாம்னா, நீதி அப்படிங்கிறது ஒரு சின்ன விதை மாதிரி. அந்த விதைக்கு உள்ள ஒரு சாத்தியக்கூறு இருக்கு. ஆனா அந்த விதை மண்ணுல விழுந்து வளர்ந்து பெருசாகி பூத்து குலுங்கு ஒரு பெரிய குல்மோகர் மரம் ஆகுது பாருங்க, அதுதான் கருணை. ஓ, நீதிக்கு கருணை தான் உச்சகட்டம். அந்த சீன நீதிபதியோட கதை இது ரொம்ப பிரமாதமா விளக்குது. ஆமா, சொல்லுங்க. ஒரு ஊர்ல ஒரு ஏழை மனிதன் பசியால ஒரு ரொட்டியை திருடிடுறான். அவனை கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்துறாங்க. அந்த நீதிபதி தீர்ப்பு சொல்றாரு, திருடிய குற்றத்துக்காக உனக்கு 6 மாதங்கள் சிறை தண்டனை. அது வரைக்கும் அது சாதாரண நீதி. ஆனா அடுத்ததா அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? அந்த ஊர்ல இருக்கிற மிகப்பெரிய பணக்காரனை கூப்பிட்டாரு. அந்த ஊர் பணத்தை எல்லாம் பதுக்கி வச்சு இந்த மாதிரி மக்கள் திருடுற அளவுக்கு ஏழ்மையை உருவாக்குன அந்த பணக்காரனுக்கும்
அதே 6 மாதங்கள் சிறை தண்டனை கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாம அந்த பணக்காரனோட பணத்தை எடுத்து ஏழைகளுக்கு பிரிச்சு கொடுத்தாரு. இது சட்டப்படி பார்த்தா சரியா இருக்காது. தப்பு பண்ணாதவனை தண்டிக்கிற மாதிரி தெரியும். ஆனா சமூக ரீதியா மனிதாபிமான ரீதியா பார்த்தா அதுதான் உண்மையான கருணை கலந்த நீதி. ஒரு குற்றத்துக்கான ஆணிவேர அந்த நீதிபதி தண்டிச்சாரு. சரியா சொன்னீங்க. இதுதான் கருணை. ஆனா இதே கருணை அன்பு அப்படிங்கிற பேர்ல நம்ம அன்றாட வாழ்க்கையில நாம செய்யற ஒரு பெரிய தப்ப ஓஷோ சுட்டி காட்டுறாரு. என்ன தப்பு? ஒரு மனைவி ஓஷோ கிட்ட வந்து ஒரு கேள்வி கேக்குறாங்க. என் கணவருக்கு புகையில மெல்லும் பழக்கம் இருக்கு. அதை நிறுத்த நான் எவ்வளவோ முயற்சி பண்றேன். ஆனா முடியல. நான் என்ன பண்றது அப்படின்னு கேக்குறாங்க. நாமெல்லாம் என்னென்ன வைக்கும்? ஓஷோ அந்த கணவனுக்கு ஏதாவது அட்வைஸ் பண்ணுவார்னு நினைப்போம். ஆனா ஓஷோ அந்த மனைவிய பார்த்து உங்க கணவரை மாத்தணும்னு நீங்க ஏன் இவ்ளோ துடிக்கிறீங்கன்னு கேக்குறாரு. பிறரை மாற்ற நினைப்பது அப்படிங்கிறதே அன்பின் பெயரால் வெளிப்படும் ஒரு ஈகோ மற்றும் ஆதிக்க உணர்வுன்னு என்கிறார் ஓஷோ. இது கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருக்கு. நம்ம குடும்பத்துல ஒருத்தர் கெட்ட பழக்கத்துல இருந்தா அவங்கள மாத்தணும்னு நினைக்கிறது அன்பு தானே? அது எப்படி ஈகோ ஆகும்? அங்கதான் ஒரு சூக்ஷ்மம் இருக்கு. பலவீனமானவர்கள், தங்களுக்குள்ள ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கிறவங்க அன்பின் பெயரால் பிறரை கட்டுப்படுத்த நினைக்கிறாங்க. நான் சொல்றத அவன் கேட்கணும், அப்போதான் நான் அவனை நேசிப்பேன் அப்படிங்கிற ஒரு ஆதிக்க உணர்வு அதுக்குள்ள ஒழிஞ்சிருக்கு. வெறும் வெளிப்பழக்கங்களை வச்சு ஒருத்தர் நல்லவர் கெட்டவர்னு எடை போட முடியாது. ஆமா, இதுக்கு ஓஷோ கொடுக்கிற அந்த ஹிட்லரின் உதாரணம் ரொம்ப அதிரடியானது. ஹிட்லர் மது அருந்த மாட்டார், புகைப்பிடிக்க மாட்டார், அசைவம் கூட சாப்பிட மாட்டார். எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாத காலையில சீக்கிரம் எழும்பக்கூடிய ஒரு மனிதர். அப்படி பார்த்தா அவரை ஒரு துறவி மாதிரி நம்ம கொண்டாடணும். ஆனா அவர் செஞ்ச கொடுமைகளை, கொன்று குவித்த லட்சக்கணக்கான மக்களை இந்த உலகம் மறக்க முடியுமா? வெறும் வெளிப்பழக்கங்களை மட்டும் வச்சு ஒருத்தரோட உள் மனசை அளவிட முடியாது இல்லையா? ரொம்ப கரெக்ட். அந்த கணவன் புகையிலை மெல்லுவது அவனது உள்மன அழுத்தத்தா இருக்கலாம். அதை நிறுத்தச் சொல்லி மனைவி தினமும் நச்சரிப்பது அவனது அழுத்தத்தை இன்னும் அதிகரிக்கும். அதனால அவன் மறைஞ்சிருந்து இன்னும் அதிகமா புகையிலை பயன்படுத்த ஆரம்பிப்பான். மாறாக எந்த ஒரு கண்டிஷனும் இல்லாம அதிக அன்பை கொடுத்தால் அவனது மன அழுத்தம் குறையும். அவன் மனசு அமைதியாகும்போது அந்த பழக்கம் தானாகவே மாறும். ஒருவரை அவர் இருக்கும் நிலையிலேயே எந்த ஒரு மாற்றத்தையும் எதிர்பார்க்காம முழுமையாக ஏற்றுக்கொள்வதுதான் உண்மையான அன்பு. வாவ்! அப்போ இதற்கெல்லாம் என்னதான் அர்த்தம்? வாழ்க்கையை முழுசா ஏத்துக்கணும், பற்று இருக்கக்கூடாது, நிகழ்காலத்துல வாழணும்னு சொல்றீங்க. அப்போ நம்மளுடைய அந்திம நோக்கம் என்ன? சொல்லுங்க. எனக்கு இனி பிறவியே வேண்டாம், மீண்டும் பிறக்கக்கூடாது அப்படின்னு வேண்டி மோட்சம் தேடுறோமே, அது சரியானதா? உண்மையான விடுதலை அப்படின்னா என்ன? மீண்டும் பிறக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதே ஒரு ஆசைதான். அதுவும் ஒரு வகையான பற்றுதான். எனக்கு இது வேணும், இது வேண்டான்னு நீங்க எதன் மீது ஆசைப்பட்டாலும் ஆசை இருக்கும் வரை உங்களுக்கு பிறவி இருந்து கொண்டேதான் இருக்கும். புத்தரின் வழி அப்படிங்கிறது கடவுள்கிட்ட போய் எனக்கு மோட்சம் கொடு அப்படின்னு வேண்டி பெறுவதல்ல. அது தியானம் மற்றும் விழிப்புணர்வு. ஆமா, எந்த ஒரு ஒட்டுதலும் இல்லாம நடப்பத ஒரு சாட்சியா பாக்கிறது தான் உண்மையான வழி. இத விளக்கும் அந்த ஜென் குருவின் கதை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. சீனாவுல லிங்துங் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அந்த பேருக்கு என்ன அர்த்தம்னா, நான் எங்கும் நிறைந்த ஆன்மா அப்படின்னு அர்த்தம். அவர் ரொம்ப பெருமையா அந்த பேரை வச்சுக்கிட்டு ஊரூரா சுத்திட்டு இருந்தாரு. ஒரு நாள் ஒரு ஜென் குரு அவரை பார்த்து, உன் பேருக்கு எங்கும் நிறைந்த ஆன்மான்னு அர்த்தமாமே, அப்படின்னா என் கையில இருக்கிற இந்த லாந்தர் விளக்குக்குள்ள புகுந்து காட்டு பார்க்கலாம் அப்படின்னு சவால் விடுறாரு. அதுக்கு அந்த லிங்துங் ரொம்ப அமைதியா சிரிச்சுக்கிட்டே, நான் ஏற்கனவே இந்த விளக்குக்குள்ள தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. அதுதான் முத்தாய்ப்பான கருத்து. மோக்ஷம் அல்லது விடுதலை அப்படிங்கிறது நீங்க எங்கேயோ கஷ்டப்பட்டு பயணித்து செத்துப்போய் அடைய வேண்டிய ஒரு இடம் கிடையாது. அது நமது அடிப்படை தன்மை. நாம் ஏற்கனவே விடுதலையாகத்தான் இருக்கிறோம். ஆனா அதை நாம உணராம மாயையில சிக்கி இருக்கோம். உலகத்தை விட்டு ஓட வேண்டியதில்ல, புதிதாக அடைவதற்கு என்று எதுவுமே இல்ல. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் விழித்துக் கொள்வது மட்டுமே. நீங்க ஏற்கனவே அந்த லாந்தர் விளக்குக்குள்ள தான் இருக்கீங்க. தெரிஞ்சுக்க முடிஞ்சது. சரி, இந்த ஆழமான தேடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கான ஒரு இறுதி சிந்தனையை நான் முன்வைக்க விரும்புறேன். சொல்லுங்க. நீங்க உங்க வாழ்க்கையில எதையாவது துறக்க வேண்டும் என்றோ அல்லது ஒரு பெரிய முடிவெடுக்க சரியான தருணம் வரும் என்றோ காத்துக்கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? ஆனா நல்லா யோசிச்சு பாருங்க, அந்த காத்திருப்பு என்பதே உங்களை இந்த மாயையில் கட்டி போட்டிருக்கும் மிகப்பெரிய சங்கிலியாக இருந்தால் என்ன செய்வது? சற்று சிந்தித்து பாருங்கள். ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி. இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருதுன்னு நினைத்தா இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்கும் விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்தளவு போதும். சிறிய ஆதரவும்
பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்க. மனப்பூர்வமான நன்றி.